நிஃப்டி நாளைக்கு வெள்ளிக்கிழமை 14 நவம்பர் 2021 லெவல்ஸை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம நேற்றுக்கே ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தோம். நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் டே ஓப்பனிங் க்ளோசிங் கிட்ட ஓப்பன் கொடுத்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 25,830 வரைக்கும் இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்துல அடுத்த லெவல்ல ஒரு நல்ல சப்போர்ட்டான 25,800 வந்து டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும். 25,800 இருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி அப் ட்ரெண்ட் கொடுத்து 26,000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 26,000 பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ண பட்சத்துல 26,060 26,100 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட அதே எஸ்டர்டேயோட க்ளோசிங் கிட்டே பர்ஃபெக்டா ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு சின்ன கேப் அப் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே 25,830லையும் அதையும் பிரேக் பண்ணி 25,800 வரைக்கும் சின்னதாக டவுன் ட்ரெண்ட் 15 மினிட்ஸ்லேயே கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா 25,800ல டச் பண்ண உடனே பவுன்ஸ் பேக் ஆகி பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. ஒரே கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் பவுன்ஸ் பேக் ஆகி அதுக்கு அடுத்தால 25,830ல ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துச்சு. இதுல இருந்து தொடர்ந்து அப் ட்ரெண்ட் தான் கொடுத்துச்சு. 26,000 வரைக்கும் ஒரு நல்ல அப் ட்ரெண்டை கொடுத்துச்சு நிஃப்டி. ஆனா 26,000ல ஹோல்ட் பண்ண முடியாது. செகண்ட் ஹாஃப்ல அதுல இருந்து ஃபால் ஆகி 25,800ல நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நாளைக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இப்போ க்ளோசிங் வந்து 25,800 கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ இப்பவும் ஒரு நல்ல சப்போர்ட் ஆட்டு 25,800 ஆட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இன்னொன்று இது நான் ஒரு சின்ன 900ல ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் 1 ஹவருக்கு மாத்திப்போம். ஓகே, இப்போ 1 ஹவர் சார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல ஒரு இன்டிசிசிவ் கேண்டிலாவே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த ஏரியால 25,910ல இருந்து 25,850 வரைக்கும் ஒரு இன்டிசிசிவ் கேண்டிலாவே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் ஒரு 1 ஹவர் சார்ட்லயே ஒரு சைட்வேஸ் தான் காமிக்குது. ஓகே, இந்த ஏரியால ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸ் ஒன்று ஆக்ட் பண்ணுது. ஸோ இதுல வந்து ரொம்ப நேரம் கன்சல்டேட் ஆகி 1 ஹவர்ல ரொம்ப நேரம் கன்சல்டேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அதுல இருந்து அப்படின்னு கொடுத்து மேலே போய் மறுபடியும் அதே ஏரியால அதே பாக்ஸ்குள்ள வந்து சப்போர்ட் எடுத்து இப்போ நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியா ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. இதுக்கு மேல ஓப்பன் ஆகும் பட்சத்துல 25,910 இந்த ஜோனுக்கு மேல ஓப்பன் ஆகும் பட்சத்துல தொடர்ந்து நிஃப்டி இருந்து ஃபர்தரா அப்ட்ரெண்ட் கொடுத்து மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு மேல நாளைக்கு ஓப்பன் ஆகிற பட்சத்துல நிஃப்டி தொடர்ந்து அப்ட்ரெண்ட் கொடுத்து மேல போறதுக்கு மறுபடியும் 26,000 டெஸ்ட் பண்ணி 26,100 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகுது, சார்ட் 15 மினிட்ஸ் மாத்திக்கலாம். ஓகே, சப்போஸ் இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகுது, இல்ல இதே லெவல் கிட்ட ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன, இல்ல இந்த லெவலை பிரேக் பண்ணுது, ஓப்பன் ஆகி இது மேல ஓப்பன் ஆகி இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல லெட்ஸ் இதுக்கு பக்கத்துலேயே ஓப்பன் ஆகுதுங்கிற பட்சத்துல இந்த ஜோன்ல ஒரு சப்போர்ட் இருக்கு 25,830 நம்ம ஏற்கனவே பார்த்த சப்போர்ட். ஸோ கீழே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் மேக்ஸிமம் இதை கீழே பிரேக் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். 25,830 பிரேக் பண்ணி 800ல மறுபடியும் சப்போர்ட் எடுக்கலாம். 800 டு இந்த ஜோன் 25,770ங்கிற ஜோன் 800 டு 770ங்கிற ஜோன்ல மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பவுன்ஸ் பேக் ஆகி இந்த சைட் வேஸ் இந்த ட்ரெண்ட் அந்த பாக்ஸை பிரேக் பண்ணலன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி நிஃப்டி கீழே வந்து இந்த அந்த ப்ரீவியஸ் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25,710 14,710 இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரிவர்சல் வரலாம். இல்ல இதுல ரிவர்சல் வரலன்னா தொடர்ந்து மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 25,650 வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒரு ஏரியால நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆகி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ட்ரேடிங் இருக்கும் பட்சத்துல இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது தான் சிஇல என்ட்ராக முடியும். அது வரைக்கும் இந்த என்ட்ரி எடுக்க முடியாது. இப்போதைக்கு ஹை லெவல்ல மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருக்கு. அதனால பெருசா டவுன் ட்ரெண்டுக்கு டவுன் சைடில் ட்ரை பண்ண வேண்டாம். இருந்தாலும் இந்த இவ்வளவு தூரம் வந்து டவுன் சைடில் ஒரு சின்ன பொட்டன்ஷியல் இருக்கு. விச் மீன்ஸ் இந்த ஒவ்வொரு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ற பட்சத்தில் அடுத்தடுத்த சப்போர்ட்டுக்கு மூவ் ஆகி
650 வரைக்கும் வந்து மறுபடியும் டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து நான் பெருசா எந்த கவுண்டர் ட்ரெண்ட் எதிர்பார்க்கல. இந்த பவுன்ஸ் பேக் ஆகி மேல தான் போகணும். அந்த பவுன்ஸ் பேக் எப்ப நடக்குதுங்கிறது தான் நாளைக்கு செக் பண்ணோம். 600ல பவுன்ஸ் பேக் ஆகுதா இல்ல இந்த ஜோன்ல 17ல பவுன்ஸ் பேக் ஆகுதா இல்ல இந்த ஜோன்லயே பவுன்ஸ் பேக் ஆகிடலாங்கிறத பார்க்கணும். 770ல. ஸோ ஒன்ஸ் பவுன்ஸ் பேக் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதே ட்ரெண்ட், இதே ஜோனை ஃபாலோ பண்ணும். 25,000 லெட்ஸ் இதுல இருந்தே பவுன்ஸ் பேக் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி வரும்போது இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். 25,960, அதுக்கப்புறமா 26,000 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல், சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வேற. அதனால இதுல இந்த லெவலை பிரேக் பண்றது முக்கியம். பிரேக் பண்ணலாம் இல்ல கன்சாலிடேட் பண்ணி கூட பிரேக் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி இதுக்கு மேல ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல அடுத்தால 25,660யும் 26,100ம் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். 100ங்கிறது 250 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குதா, 900. ஆமா. ஸோ மேக்ஸிமம் 26,000லயே நாளைக்கு கன்சல்டேட் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. இதை பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்துக்கு 26,000 கன்சல்டேட் ஆகி இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகும் பட்சத்துக்கு அடுத்தது டார்கெட் தான் 26,060யும் 26,100 எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். மேக்ஸிமம் அப் சைடு ட்ரை பண்றது பெஸ்ட். டவுன் சைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி ஒரு நல்ல க்ளோசிங் கொடுத்ததுக்கு அப்புறமா ட்ரை பண்றது பெஸ்ட்.